81 அடி உயரம் இருக்கிற அம்மன் சிலை, அதுவும் 18 கைகளை கொண்ட இந்த அம்மன் சிலை எந்த ஊர்ல இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, அந்த கோவிலை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மாவட்டம் மாம்பட்டு பக்கத்தில் இருக்குது. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரிக்கரை மாதிரி தான் இருக்குது. ஏரிக்கரை மாதிரி இல்லைங்க, ஏரிக்கரையே தான். நானும் ஸ்டார்டிங்கில் இது சிமெண்ட் ரோடு போட்டிருக்கோம், நார்மல் ரோடுன்னு பார்த்தேன். பட் ரைட் சைடில் பாருங்கள், ஏரி தெரியுது. ஆமாம், ஏரிக்கரை மாதிரி தான் போகிறோம். பரவாயில்ல, சூப்பராக இருக்கு ரோடு. நல்லா காத்தோட்டமாக இல்லை, செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் பாரு, பச்சை பசேல்னு இருக்குது. இந்த இடத்துல நிறைய வீடியோ ஷூட் எடுக்கலாம்ல. ஆலமரத்துக்கு கீழே பாருங்களேன், விநாயகர், அதுவும் கிழக்க பார்த்த மாதிரி விநாயகர், அதுவும் 3 முக விநாயகருங்க. செம்மையா இருக்கு. ஆமாம்பா ஆமாம்பா, மரம் பாரு சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய மரம், வயசான மரம் போல இது. ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. ஏரிக்கரையில் போயிட்டு இருக்கும் போது இந்த ஏரியில் இருக்க தண்ணியால சில்லுன்னு இருக்கு காத்து. இன்னும் ஒன்றும் வெயில் தெரியல, நல்லா இருக்கு. என்னங்க கோவிலில் பம்பு அடிக்கிற சத்தம் கேட்குது, அதுக்குள்ள கோயிலுக்கு வந்துட்டோம். மெயின் ரோட்ல இருந்து இவ்வளோ கிட்டவேவா இருக்கு இந்த கோவில்? ஆமாம் ஆமாம், தெரியுது பாரு, அங்கே போகிறான். அப்பா, ஏன் அவங்க சொன்னப்ப நம்பலப்பா, உண்மையாலே 81 அடிப்பா. பிரம்மாண்டமாக இருக்கு. சூப்பராக இருக்கு, வா கிட்ட போய் பார்க்கலாம். ஏன் கிட்ட போகும்போதே அங்கே பாருங்களேன், சாமி ஆடிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த பக்கம் நான் வரமாட்டேன்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. இல்லைப்பா, கோவில் தானே, அதெல்லாம் நீ வரலாம் தைரியமா. சாமி ஆடுற இடத்த மட்டும் நான் வீடியோ எடுக்க வர மாட்டேன், நான் சாமி மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த 18 கைக்கும் ஒரு ஆயுதம் இருக்கு பாருங்களேன், ஒரு கைக்கு ஒரு ஆயுதம் தெரியுது. ரீச் ஆயிட்டோம். ஒரு சின்னதாக குளம் இருக்கு ஃப்ரண்ட்ல, சைடில் ஃபுல்லாக அங்கே பாருங்க, எவ்வளோ பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குல்ல. அந்த சிங்கம் பாரு, சிங்கத்தோட வாழை பாருங்க. நீ சொன்ன மாதிரி அந்த 18 கையும் பாரு, ஒரு கையில் ஒரு ஆயுதம் வச்சுருக்காங்கல்ல, பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் இந்த ஈவினிங் டைம் வந்து ஒரு காத்தோட்டமாக சூப்பராக இருக்குது. அவங்க ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், அம்மனுக்கு முன்னாடி அந்த 2 நாகங்கள். இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், டல்லாகிடுச்சு. பெயிண்டிங் தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது, பட் பார்க்க ரொம்ப பயங்கரமாக சக்தி. கீழே பாரு, எத்தனை சேவல் பாரு, எல்லாம் நேர்ந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே சேவலாக இருக்கு. வேண்டிக்கிட்டு பலி கொடுப்பாங்கல்ல, எல்லாமே சேவல் தான். உரிமை மேலே அடித்து அவங்கள சுத்த விட்டு அவங்கள யாருக்கு சாமி வருதுன்னு இப்போ பார்க்க போகிறாங்க. அதை வீடியோ எடுக்க எனக்கு பயமாக இருக்குது. என்ன முதல்ல கடிக்குது, முதல்ல அடக்கிட்டு இருக்காங்க, மாசமா இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? இவ்வளோ தாலி கயிறு, இவ்வளோ மஞ்சள் கயிறு கட்டியிருக்காங்க. எத்தனை பேர் வேண்டுதலுக்கு இங்கே கட்டியிருக்காங்க பாருங்க. குழந்தை வரம் வேண்டி, இவங்க கிட்ட இந்த மாதிரி கட்டிட்டு போனால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்ன்றது அவங்களோட ஐதீகம். இந்த அம்மன் பேர் புத்திரவதி அம்மன். கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கொடுப்பாங்க.
கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்க்குற வரைக்கும் தூங்கிட்டு இருந்த ஆதிரை இப்போ எழுந்துட்டாங்க. சேவல் சத்தம் எல்லாத்தையும் கேட்டு ஜாலியாக அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலில் எப்பெல்லாம் பூஜை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கெல்லாம் சிறப்பான பூஜை நடக்குமா, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். டாட்டா பாய்.